ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல போக்கோ F6 மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். Flipkartல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணாங்க. ரெண்டு கலர் வேரியன்ட், ரெண்டு பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பிரைஸ் 30,000 ரூபாய்க்கு ஐசிசி கார்டுக்கு 2,000 ரூபாய் டிஸ்கவுண்டோட இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. குளோபல்ல லான்ச் பண்ண Redmi Turbo 3 ஓட ஒரு சின்ன மைனர் சேஞ்சஸ் இல்ல, அதே போனை தான் அப்படியே ரீபிராண்டிங் பண்ணி இன்னைக்கு போக்கோ F6 சொல்லிட்டு இந்தியன் ரீஜன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டா பிரீஃபா பேச போறோம். இந்த போக்கோ F6 30,000 ரூபாய்க்கு இந்த வட்டம் நம்மளுக்கு என்னென்ன ஆஃபர் பண்றாங்க, அது போக வேற என்னென்ன கண்டென்ட் இருக்கு, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இருக்குன்னு சோ பிரீஃபா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த மொபைலோட ரிவ்யூ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், எல்லார் வீட்லயுமே இனிக்குள்ள சூழ்நிலைக்கு எல்லாருமே யூபிஎஸ் போட்டிருக்கோம். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா பயங்கரமான ஷட் டவுன் போயிட்டு இருந்துச்சு. சோ அன்னைக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அன்னைக்கு இருந்து யூபிஎஸ் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாயிருச்சு. ஒரு வீடா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், யார் புதுசா கன்சிடர் பண்ணாலும் ஒரு யூபிஎஸ்க்கு ஒரு இடத்த வைங்கயா அப்படின்னு மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு இன்னைக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் உருவாயிருச்சுன்னே சொல்லலாம். சோ இன்னைக்கு ஒரு இன்வெர்டர் பேட்டரி வைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா சோ இன்னைக்கு மார்க்கெட்ல ஏகப்பட்ட பிராண்ட்ஸ், ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா நம்மளை பொறுத்தளவு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும். சோ அதே மாதிரிதான் இவங்க இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஆல் ஓவர் தேனி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா கவர் பண்ணி கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு நல்ல ஒரு ஃபீட்பேக்கோட இன்னைக்கு யூபிஎஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன், அண்ட் தட் உங்க போஸ்ட்லயும் காட்டுறேன். சோ இவங்களை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு சூப்பரான சேஃப்டியான இன்வெர்டர் அண்ட் பேட்டரிஸ குறைஞ்ச விலையில் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. சோ இதே மாதிரி உங்களோட பிசினஸ் அது கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுக்குறேன், நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க, நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த போக்கோ F6 இந்த மொபைல் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க, பிளாக் அண்ட் டைட்டானியம் கலர். அந்த டைட்டானியம் கலர் நல்ல அட்ராக்டிவான இதா இருக்கு. அது போக 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8/256 GB வேரியன்ட் ஒரு 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியண்டா 512 GB ஒரு 34,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அது போக இங்க ஐசிசி கார்டுக்கு 2,000 ரூபாய் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ், இந்த நிறைய விஷயங்கள் இந்த போனுக்கு ஆஃபர் பண்றாங்க போக்கோ சைடுல இருந்து. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இங்க டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது பின்னாடி ஒரு சூப்பரான பிளைனான டிசைன் ஃபேக்டர்ல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட ஒரு பிரீமியமான ஒரு ஃபினிஷ் டச்சர்ஸ்ல இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரேம் பிளாஸ்டிக்கா, முன்னாடி ஒரு பிளாட்டான டிஸ்பிளே தான், சென்டர்ல ஒரு பஞ்ச் கோல் கேமராவோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இந்த வட்டம் இதோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு கிளீனான, ஒரு ஸ்டெடியான, ஒரு சூப்பரான, ஒரு அல்டிமேட்டான ஒரு டிசைன் ஃபேக்டர் இந்த வட்டம் போக்கோ F6ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச் ஒரு AMOLED 68 பில்லியன் கலரோட 120 ரெஃப்ரெஷ் டவுலி விஷன் டிஸ்பிளேயோட HDR 10+ 2400 நிட் பிரைட்டரான ஒரு குவாட் கஸ்டி பிளஸ் கிட்டத்தட்ட 1.5K ரெசல்யூஷன் உள்ள ஒரு டிஸ்பிளே வித் கார்னிங் கொரில்லா கிளாஸ் ஃபில்டரால இந்த வட்டம் டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே அருமையா இருக்குங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. எந்த ஒரு OTT ஆப்லயுமே நம்மளோட HDR கண்டென்ட் வீடியோ பாக்குறது அருமையா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் சூப்பராகவே இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே தாறுமாறா இருக்கு. ஒரு அல்டிமேட்டான, ஒரு பவர்ஃபுல்லான, ஒரு அக்யூரேட்டான கலர் ரீப்ரொடக்ஷனோட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளே இந்த வட்டம் போக்கோ F6ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ், என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 179 கிராம், திக்னஸ் 7.8 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 வித் ஹைப்பர் OS ஓட கொண்டு வந்திருக்காங்க. IP64 ரேட்டிங்கும் இருக்கு. இங்க LPDDR5X RAM, UFS 4.0 சப்போர்ட் அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹை ரெஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் வித் டவுலி ஆட்டம்ஸும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. வித் Wi-Fi 6E அண்ட் Bluetooth 5.4, NFC சப்போர்ட் அண்ட் IR போர்ட், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வித் வேப்பர் சாம்பிங் சிஸ்டத்தோட ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட போக்கோ F6ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 90 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள ஒரு போனுக்கு 120 வாட் சார்ஜர் பாக்ஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 90 வேண்டாங்க, 120 வச்சுக்கோங்க, நாங்களும் நிறைய அதாவது ஹையர் சார்ஜர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக்கோ ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் ஒரு 11 நிமிஷத்துல 50% ஃபுல் ரீச் ஆயிரும். ஒரு அல்டிமேட்டான சார்ஜிங் ஸ்பீட், ஒரு அல்டிமேட்டான சார்ஜிங் பேக்கப்போட இந்த மொபைல் வருது. ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோல இந்த மொபைல் பேட்டரி பேக்கப் 1 டே வரைக்கும் அருமையா பேக்கப் வருது. மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கு இந்த போக்கோ F6 பேட்டரி செக்மெண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது. அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP வித் OIS சப்போர்ட்டோட இங்க 1.6 அப்பச்சர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் 8 MP அல்ட்ரா வைட். இங்க ஃப்ரண்ட்ல 20 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க 4K 30 frames seconds with primary sensor. இங்க front and backல 1080 60 frames second with EAI சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. with HDR 10+ வீடியோ சப்போர்ட்டும் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்க 2x சென்சார் ஜூமும் இங்க பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் இங்க பிரைமரி சென்சார் எடுக்கிற ஷாட்ஸ் நல்லா இருக்கு.
ஓவரால் இங்க அல்ட்ராவைட் ஷாட்ஸும் நல்லா பிஹேவ் ஆகுது. செல்ஃபி கேமரா குட், போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா வருது அண்ட் வீடியோ ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கு அண்ட் இங்க 4K வரைக்கும் ஹையஸ்டா வீடியோ இருக்கிற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்து இன்னும் மேஜர் பிளஸ் பாயிண்ட். நிறைய அந்த vlog வீடியோஸ் அண்ட் டூயல் வீடியோஸ், டைம் லேக், ஸ்லோ மோஷன்ஸ், ஃபில்டர்ஸ் இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களும் இங்க கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல்ல இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இதோட அட்டாச் பண்றேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். இந்த போனை பொறுத்தளவு இன்னொரு ஸ்னாப்டிராகன் 8S Gen 3 ஒரு 4-1 மார்க்கெட்டோட இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 3.0 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 735 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு ப்ராசஸருங்க. சோ 2 நாளுக்கு முன்னாடி அமேசான்ல Realme GT Neo 16 சொல்லிட்டு அந்த மொபைல் லான்ச் பண்ணிருந்தாங்க. அதுல ஒரு 7S Gen 3 ப்ராசஸர், இதுல பாத்தீங்கன்னா 8S Gen 3 ப்ராசஸர். ரெண்டுக்குமே பெரிய அளவுக்கு டிஃபரன்ஸ் கிடையாது. உங்களுக்கு ஒரு சில கிளாக் ஸ்பீட் மட்டும் தான் டிஃபர் ஆகுது. சோ நேனோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல கொஞ்சம் டிஃபர் ஆகுது, ஆனா பெரிய அளவுக்கு டிஃபர் கிடையாது. இந்த 8S இருக்கட்டும், இந்த 7S இருக்கட்டும். சோ சின்ன மைனர் சேஞ்சஸ் தான். ஆனா இன்னைக்கு போக்கோ F6ல இந்த 8S Gen 3 ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இங்க இருக்கு. ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்க்கும்போது இந்த மொபைல்ல நம்ம ஸ்டுடியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஸ்பிளேக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட், அது போக இந்த மொபைல்ல வேப்பர் சாம்பிங் சிஸ்டமும் இருக்கு, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கு அண்ட் ஒரு அல்டிமேட்டான ஒரு டிஸ்பிளே பெர்ஃபார்மன்ஸும் இந்த மொபைல் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு கம்பைன் ஆகி ஒரு கேமிங் பிரியருக்கு இந்த மொபைல் கையில கிடைக்கும் போது ஒரு அல்டிமேட்டான ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு அல்டிமேட்டான கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த போன் அளிக்குதுன்னே சொல்லலாம். அது தவிர்த்து ஒரு மல்டிமீடியா யூசேஜ் அண்ட் உங்களுக்கு டே டு டே லைஃப்ல ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட், நிறைய வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு, சோசியல் மீடியா கன்வே பண்றவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட். அதுக்கேத்த மாதிரி இந்த ப்ராசஸர் நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி இதோட அவுட்புட் நல்லாவே இருக்கு. எப்பயும் கேட்டு கேட்டு அழுத்து போன இந்த வட்டம் MIUI இல்லாம ஒரு ஹைப்பர் OS MIயோட ஒரு சின்ன மைனர் சேஞ்சஸோட ஹைப்பர் OSும் இந்த வட்டம் இந்த ப்ராசஸருக்கு இன்னும் நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட்டோட இந்த வட்டம் போக்கோ F6ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ F6 மொபைல் ஒரு அருமையான ஒரு மொபைல் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா ஒரு சில குறைகள் இருக்கதான் செய்யுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போனை ரீபூட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க இந்த ஒரு சில இந்த ஆட்ஸ் எடுத்து விடணும். இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க அந்த டிசேபிள் பண்ணி தான் நீங்க இந்த போனை பூட் பண்ணணும். அது போக இந்த போன்ல மதர் போர்ட் ப்ராப்ளம் இருக்கா, இந்த சர்வீஸ் சென்டர்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க அந்த கேள்வி எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டாலும் என்னோட கேள்வி மௌனம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. அது போக இந்த போன் போக்கோ F6 ஒரு 30,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. பிரைசிங் கொஞ்சம் கூடுதலா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா உள்ளுக்கு இருக்க விஷயம், உள்ளுக்கு இருக்க மேட்ரு வேற லெவல்ல இருக்குங்க. ஒரு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோல இந்த போன் நான் எடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு தாராளமா எடுக்கலாம். ஏன்னா இந்த போனை பொறுத்தளவு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு IP64 ரேட்டிங்கும் இருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேசிவான டிஸ்பிளே, ஒரு கேமிங்க்கு எப்படிலாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு டிஸ்பிளே. அது போக ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கு, ஹாப்பி ஃபீட்பேக், எக்ஸ் லைன் அண்ட் மோட்டர், இந்த போன் ஹீட் ஆயிடக்கூடாதுக்காக வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வித் உங்களுக்கு அல்டிமேட்டான ஒரு ப்ராசஸரோட இந்த போன் ஒரு கேமிங் பிரியருக்கு இருக்கு. ஆனா இந்த போன் கேமிங் பிரியருக்கு மட்டும் கிடையாது, அதை தவிர்த்து மல்டி டாஸ்கிங் பண்றவங்களுக்கும் கூட இந்த போன் நல்லாவே வடிவமைச்சிருக்காங்க. இந்த போனுக்கு ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் உங்களுக்கு UFS 4.0 சப்போர்ட், ஃபாஸ்டஸ்ட் டிரான்ஸ்ஃபருக்கு அண்ட் ஃபாஸ்டர் ஸ்டோரேஜ் அண்ட் ஃபாஸ்டர் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக UFS 4.0 அண்ட் உங்களுக்கு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ்க்கு LPDDR5X RAM. உங்களுக்கு பேஸ் வேரியண்டே 8GB தான். ஸ்டோரேஜுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்க போறது கிடையாது. 256GB வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அது போக கேமராவும் ஓவரால் குட் அண்ட் உங்களுக்கு பேட்டரி பேக்கப் அருமையாவும் இருக்கு. என்டர்டைன்மெண்ட்க்கு ஒரு சூப்பரான ஒரு மேசிவான ஒரு டிஸ்பிளே. அது தவிர்த்து வெயிட்டும் கம்மி, திக்னஸும் கம்மி. அதெல்லாம் தவிர்த்து இங்க Android 14 வருது. இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி ஒரு நல்ல ஒரு UAE இங்க ஹைப்பர் OS வந்திருக்கு. அந்த MIUI கேட்டு அழுத்து போன இடத்துல ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் கொண்டு வந்துட்டு இந்த வட்டம் ஹைப்பர் OS நல்லாவே இருக்கு, நல்ல ஹைப்பாவும் இருக்குன்னே சொல்லலாம். ஓவரால் இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு எப்பயும் போல ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான சிப்செட் 8S Gen 3 ஓடையும் ஒரு 4-1 மார்க்கெட்டோட 3.0 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸோட இதோட ப்ராசஸரும் எடுத்து வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இந்த போன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க போய் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் இந்த மொபைல் கிடைக்க போகுது. அதனால உங்களுக்கு இந்த பக்கத்தில் உள்ள ஏதாச்சும் உங்களோட தெரிஞ்ச பக்கத்தில் உள்ள ஒரு ஷோரூம் போய் இந்த போன் வந்துருச்சுன்னா நீங்க கையில யூஸ் பண்ணி டெமோ பார்த்து கேமரா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கு, அது போக இந்த 30,000 ரூபாய் நம்ம இந்த போன்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம், மீதி அளவுக்கு எப்படிலாம் இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் எல்லாத்தையும் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்க அது பிறகு இந்த போனை நீங்க எடுத்துக்கலாம். சோ என்னோட கருத்துக்கள் மட்டும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன் தவிர்த்து உங்களோட கருத்துக்கள் டிஃபர் ஆகும். கண்டிப்பா நிறைய மாறுதல் வரதான் செய்யும், இல்லைன்னு நான் சொல்லல. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த போக்கோ F6 இந்த மொபைல்
தாராளமா எடுக்கலாங்க. திரும்பி நான் சொல்றேன், மதர்போர்ட் பிரச்சனை வருமா, அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் வருமா, வேற இந்த ஓஎஸ் பிரச்சனை, இந்த ஆட்ஸ் பிரச்சனை இதெல்லாம் வருமான்னு கேட்டீங்கன்னா என்னோட பதில் மௌனம் 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 மட்டுமே. பெரிய கேள்விக்குறி மட்டும்தான் என்னோட இடத்துல இருந்து பதில் வந்துகிட்டே இருக்கும். சோ காலம்தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த போக்கோ F6 மொபைல் தாராளமா கண்ணை மூடிட்டு எடுக்கலாம், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லியும் இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.